வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் ஒரு 5 வயசுலேருந்து 6 வயசு குழந்தைங்களுக்கான டாப் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதோட பேண்ட் வீடியோ இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ இதோட டாப் கட்டிங் வீடியோ நம்ம கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். இது வந்து நான் பிரிண்ட் வந்து கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக ரெண்டாக நான் கட் பண்ணியிருக்கேன். 2 மடிப்பு பாகம் இருக்குது, ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுக்குமே சேர்த்து. மடிப்பு பாகம் என் பக்கமாக இருக்குது, எனக்கு ஆப்போசிட்டில் வெட்டின பாகம் இருக்குது. அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். சுருக்கம்லாம் இல்லாமல் நல்லா சரியாக எடுத்து விட்டுக்கோங்க. இதோடைய உயரம் வந்து 21 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டெய்லரிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோடய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம மடிப்பு பாகத்துலேருந்து ஷோல்டருடைய அகலம் வந்து 5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே வந்து ஆம்களோட இறக்கம் 4.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ குழந்தைங்களுடைய பாடி சுற்றளவு வந்து ஒரு 8 இன்ச் நான் எடுத்திருக்கேன். உங்கள் குழந்தைங்களுடைய பாடி சுற்றளவு எடுத்துக்கோங்க. அதை 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து 1 இன்ச்சு வந்து தையலுக்காக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து 8 இன்ச் எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு நான் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஆம்கோலுக்கு ஒரு வளைவு வரைஞ்சி விட்டுக்கலாம். வளைவு வரைஞ்சதுக்கப்புறமா இதோட லூஸ் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 13 இன்ச் நான் அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் இன்னும் கம்மியாக கூட எடுத்துக்கோங்க, இல்லை இதே அளவு எடுத்தாலும் சரி. மேலே ஆம்கோல்லேருந்து கீழே அப்படியே கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ கீழே பாட்டம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணி அதை அப்படியே ஒரு கர்வ் மாதிரி அப்படியே வளைவாக வரைஞ்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் தைக்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து வரைஞ்ச அளவு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கான ட்ரெஸ்ஸு எல்லாமே அளவுகளுடைய கரெக்டான அளவில் நான் போட்டிருக்கேன். கவுன் வீடியோலாம் இருக்குது, நீங்கள் எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் தச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ இருக்குது, ஸ்டிச்சிங் வீடியோ இருக்குது. எல்லாமே பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம பாட்டம் வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு வந்து ஸ்லீவ் நம்ம கட் பண்ணணும். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து ஒரு 4 மடிப்பாக வேணும். கொஞ்சம் கிளாத் அதிகமாக தான் தேவைப்படும். அதனால் நல்லா சுருக்கம்லாம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. 4ஆக மடிச்சுக்கோங்க. 2 ஸ்லீவுக்கு தேவைப்படுது. அதனால் இதோடைய அகலம் வந்து நான் ஒரு 8 இன்ச் எடுக்கிறேன். இதோட உயரம் வந்து 7 இன்ச் நான் எடுத்துக்கிறேன். 7 × 8ல் அப்படியே ஒரு லைன் போட்டுட்டு நான் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதோடைய பேண்ட் வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன். அது வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். இப்போ வந்து நம்ம கீழே வந்து அந்த ஸ்லீவுக்கான கிளாத்தை வந்து 4 மடிப்பு போட்டிருக்கோம். மடிப்பு பாகம் 2 ஒன்றா இருக்குது பாருங்கள். அதே மாதிரி தான் நம்ம வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம அதோடைய வளைவு நம்ம ஆம்கோல் வரைஞ்சோம்ல 4.5 இன்ச்சுக்கு, அதே அளவை அப்படியே வச்சு நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவும் தேவையில்லை. அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டாப் வந்து நீங்கள் தச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சம்மர் டைமில் நீங்கள் காட்டன் கிளாத்தில் வாங்கி தச்சு பாருங்கள். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அவங்களுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இதை நம்ம தைக்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாப் போர்ஷனோட ஸ்லீவை தான் ஜாயின் பண்ண போகிறோம். முதல்ல ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டு பீஸ் இருக்குது. நம்ம முதல்ல ஒரு பீஸோட ரைட் சைடு எடுத்துக்கோங்க. ரைட் சைடு மேலே அதே மாதிரி ஸ்லீவோட ரைட் சைடு நம்ம வளைவு கட் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்லீவ்லையுமே அப்படியே 2 வளைவு இருக்கும் பாருங்கள். அதனால் ஒரு சைடு ஏதாவது ஒரு சைடு அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீஸில் 2 ஸ்லீவுமே ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஸ்லீவோட இன்னொரு பீஸ் வந்து ஜாயிண்ட் ஆகாமல் ராய்ஜாக இருக்கும். அது வந்து இன்னொரு பீஸில் ஜாயிண்ட் ஆகணும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஒரு சைடு வந்து ஜாயின் பண்ணுறோம். அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பீஸோட இன்னொரு சைடு இருக்குது பாருங்கள். அந்த பக்கம் இன்னொரு ஸ்லீவை நீங்கள் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட் சைடும் ஃபேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரே பீஸில் 2 ஸ்லீவும் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த ஸ்லீவோட இன்னொரு ரா எட்ஜ் இருக்கும். அந்த ரா எட்ஜ் வந்து இன்னொரு பீஸோட ரா எட்ஜோட அப்படியே ஜாயிண்ட் ஆயிடணும். இப்போ வளைவாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ஒரு பீஸில் 2 வளைவும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி இன்னொரு பீஸ் எடுத்துக்கலாம். அதை ரைட் சைடு வச்சுக்கோங்க. ரைட் சைடு வச்சுட்டு நம்ம ஏற்கனவே தைச்ச அந்த ஸ்லீவோட இன்னொரு போர்ஷன் வந்து ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ அதை வந்து இந்த சைடு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பீஸோட அந்த பக்கம் அந்த சைடு ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் தைக்கிறது. ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும்.
இப்போ வளைவு தைச்சுக்கலாம் அப்படியே. இப்போ மீதி ஒரே ஒரு வளைவும் அந்த ஸ்லீவோட ஒரு வளைவு இது மட்டும் தான் ஜாயிண்ட் ஆகாமல் இருக்குது. இந்த இடத்துல அப்படியே வளைவாக தையல் போட்டுக்கலாம். தைச்சதுக்கப்புறமா எல்லா பீஸுமே ஒரே மாதிரி இருக்கும். அதோடைய பாட்டத்தில் ஒரே அளவில் இருக்கும். வளைவு எதுவும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இப்போ இதோட வளைவு தைச்சிட்டு மேலே எல்லாமே அப்படியே ஒரு 1/4 இன்ச்சுக்கு தைக்க போகிறோம். நம்ம வந்து கழுத்தில் தான் எலாஸ்டிக் கொடுக்க போகிறோம். இப்போ எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த இடத்துல ராட்ஜ் தெரியாமல் முதல்ல ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். நம்ம எலாஸ்டிக் விட போகிறோம். எலாஸ்டிக் விடுறதுக்காக முதல்ல 1/4 இன்ச் தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ மொத்தம் எலாஸ்டிக் விடுறோமோ அந்த அளவுக்கு திரும்ப ஒரு தடவை மடிச்சு தைக்க போகிறோம். இப்போ முதல்ல ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து முதல்ல ஒரு தடவை மடிச்சு தைச்சிட்டோம். இப்போ திரும்பவும் இன்னொரு தடவை மடிக்க போகிறோம். இப்போ இது வந்து நம்ம எலாஸ்டிக் எவ்வளோ அகலம் வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நீங்கள் மடிச்சு தையல் போட்டுக்கணும். ஒரு 1/2 இன்ச் எலாஸ்டிக் வாங்கிக்கோங்க. அப்போ தான் அது சரியாக இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு பக்கம் ஒரு 1 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுக்கோங்க. கேப் விட்டுட்டு அப்படியே சுற்றியுமே மடிச்சு தைச்சிக்கோங்க. அந்த கேப் வழியாக தான் நம்ம எலாஸ்டிக் விட போகிறோம். இப்போ சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி இதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து தச்சு எடுத்துட்டோம். இப்போ அந்த கேப் விட்டுருக்கோம் இல்லையா, அது வழியாக நம்ம வந்து எலாஸ்டிக் விட போகிறோம். கழுத்துடைய அகலத்துக்காக நம்ம எலாஸ்டிக் எடுக்கிறோம். நான் வந்து ஒரு 16 இன்ச் அளவு நான் எடுத்திருக்கேன். 1/2 இன்ச் எலாஸ்டிக் நான் எடுத்திருக்கேன். எலாஸ்டிக்கோட லென்த் வந்து 16 இன்ச் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ எலாஸ்டிக்கோட ஒரு சைடு வந்து நம்ம கேப் விட்டுருக்கோம்ல, அதை இந்த பக்கமாக இன்செர்ட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எலாஸ்டிக் விட்டு எடுத்துட்டோம். இப்போ இது ரெண்டையுமே நல்லா சேர்த்து வச்சு ஒரு 4 தையல் நல்லா போட்டு எடுத்துக்கோங்க. பிரிஞ்சு வராமல் இருக்கணும். அதனால் கரெக்டாக வச்சு ஒரு 2, 3 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம எலாஸ்டிக் தைச்சிட்டோம். அதை நல்லா லூஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே கொஞ்சம் கேப் விட்டுருக்கோம்ல, அந்த கேப் இல்லாமல் திரும்ப அது மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எலாஸ்டிக் நல்லா லூஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து சைடில் வந்து கீழே வந்து பாருங்கள் ராட்ஜாக இருக்குது. இப்போ அதை வந்து டபுள் ஃபோல்டு பண்ணி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சந்திரா டெய்லரிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோடய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ ஒரு சைடு வந்து ஸ்லீவ் தைச்சிட்டோம். அதே மாதிரி தான் இன்னொரு சைடுமே கீழே அந்த பிசரெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே டபுள் ஃபோல்டு பண்ணி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம 2 சைடுமே ஸ்லீவ் வந்து தைச்சிட்டோம். இப்போ அப்படியே வந்து சைட் ஜாயின் பண்ண வேண்டியதான். ஸ்லீவில் இருந்து கீழே வந்து பாட்டம் வரைக்கும் அப்படியே சைட் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சைடு தைச்சிட்டோம். அதே மாதிரி தான் இன்னொரு சைடுமே சைடு ஜாயின் பண்ணிக்கலாம்.
இப்போ 2 சைடுமே ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ கீழே வந்து பாட்டம் மட்டும்தான் நம்ம மடிச்சு தைக்கணும். டபுள் ஃபோல்டு பண்ணி தைக்கணும். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் ஃபோல்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு தைச்சிட்டு திரும்ப இன்னொரு தடவை மடித்து இன்னொரு ஃபோல்டு கூட தைக்கலாம். இல்லை நீங்கள் அட் அ டைமில் டபுள் ஃபோல்டு பண்ணி கூட நம்ம தைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஒரு ரொம்ப சூப்பரான டாப் வீடியோ பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் இதோட பேண்ட் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதையும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 செட்டாக போடும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.